வணக்கம். தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்னிங் நாங்க ஜஸ்ட் வெளிய வரும்போது, கோமாதாக்கு பூஜை பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் போய் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போய் பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு, நம்மளோட பொங்கல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பானைலாம் வச்சு பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு என் பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், ஸோ பொங்கல்னா நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ற ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன். அந்த ஒரு ஹாப்பினஸ் செலிப்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் போன இடம் தான் வேலூர்ல கொசவன்பேட்டை ரேணுகாம்பாள் கோவில். சட்டிப்பானை செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஸோ அங்க எல்லாருமே பெரும்பாலும் அந்த இடத்துல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி சட்டிப்பானை செய்யறவங்க தான். இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்றாங்க. பார்ப்போம் வாங்க. இவங்க எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை என்ன மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ அதான் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லைங்க. இவங்க கிட்ட இருந்து பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் செம்மையா வைப் பண்றாங்க. இவங்க எவ்வளவு ஜாலியா இவங்களோட ஒர்க் பண்றாங்கன்றத கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். வாங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்றாங்க. பாப்போம் வாங்க. இப்ப எந்த ஏரியும் அன்லோடிங் இல்ல, ஒரே ஒண்ணுதான் கீவலம் தான் இதுல களிமண்ணு தான். களிமண்ணு தான். இல்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? இப்ப நம்ம தொழில் விட கூட பாரம்பரியமா செய்யணும். நம்மளால மத்த பேருக்கு பயனாளின் வசதி செய்யறோம். இது கஷ்டமான வேலை. இது நம்ம வேலை கஷ்டம் ஒண்ணு இல்லம்மா, வாய்ப்பு தான் தாச்சு. நம்ம செஞ்சு கொடுத்து 4 பேர் பாய்க்கணும் தான் நம்ம பாக்கணும். இது அலுமினியம் பெத்தெல்லாம் வித்துட்டு நோவு இதெல்லாம் வித்துட்டு இதுல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மழை வந்ததே எங்களுக்கு சுத்தமா லாஸ் ஆயிடும். மழை வெயில் கழிச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரன்னிங் வீட்டுக்கு போய் வேலை செய்து நத்தினா இருக்கலாம். இதுல என்ன வியாபாரம் கேட்கறவங்க சில பேர் என்னடா கஷ்டப்படுறான்னு ஒரு 100 ரூபா சொன்னா 100 ரூபா கொடுத்து போயிடுவாங்க. அதிலே வியாபாரம் பண்ணி 40 ரூபா 50 ரூபா கேட்டு அதெல்லாம் வாங்கி போறாங்க. சரி அதுவும் நாங்கள் அனுசரிச்சு தொழில் விடக்கூடாதுன்றதுக்கோசம் நாங்கள் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். வர கஷ்டமும் நம்ம யாரும் எதுவும் பேசக்கூடாது. நம்ம நம்பி வராங்கன்னா ஒரு 10 ரூபா அவங்க கம்மியாக கேட்கறாங்கன்னா அதுவும் கொடுத்துருவோம். சரி நம்ம வர கேட்குற டைம்ல சரி கேட்கறாங்களே நம்ம கொடுத்தாங்கன்னா அதுவும் கொடுத்தாலும் அதுவும் சந்தோஷம். இது அது மிஷின்ல எல்லாம் போயிடுச்சுமா, கை தான் போயிடுச்சு. இப்போ நாகராஜ் வர இதுவும் மிஷின் வந்துச்சு. சின்ன பானை மாதிரி சைஸ். ஆமா ஆமா. அவங்க கஷ்டம்னு சொல்லாம இது ஒரு உழைப்பு. எங்களோட உழைப்பு போடுறோம். அந்த உழைப்புக்கான கரெக்டான ஊதியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தாங்க அவங்களோட அதிகபட்சமான எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா பார்கெயின் பண்ணவே கூடாது. பார்கெயின் பண்ணாம வாங்கிட்டு வந்துடணும் இனிமேல். ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணும்போது இவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி உங்ககிட்ட இருக்குங்க. எவ்வளோ அது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நம்ம நினைக்கிறோம். மேபி அவங்களுக்கு அது கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க இது இது எங்களோட தொழில். நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் செய்யறோம். ஆனா எங்களோட உழைப்புக்கான ஊதியம் வரணுங்கிறது நியாயமான ஒரு விஷயம். எல்லாருக்கிட்டையும் அது இருக்கு. இவங்க கிட்ட மட்டும் கிடையாதுங்க. ஜுவல்லரி ஷாப்லயும், டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், எந்த இடத்துல போனாலும் உழைப்புக்கான கரெக்டான ஊதியம் நமக்கு கிடைச்சிடணும். ஸோ இவங்க உழைக்கிற உழைப்ப நானும் கத்துக்கலாம்னு நினைச்சு எனக்கும் கொஞ்சம் கத்துக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷமா அது கத்துக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக் கொடுத்தாங்க. அண்ட் கவர்மெண்ட்ல இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இதுக்கு ஒரு கோர்ஸே தனியா அவங்களே இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் கத்துக் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கா, கத்துக் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நம்ம அது கூட சேர்ந்து ஓடணும். அதோட நம்ம எப்படி போகுது அந்த தள்ளின்னு தள்ளினாதான் நம்ம போய் தத்த முடியும். உள்ளே உட்காந்துன்னா வேலையாகும். ட்ரைனிங் கொடுத்தாங்க 50 நாள். சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. எல்லாருக்குமே ட்ரைனிங் தான். ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இது கொடுக்குறாங்க. ஆனா விளம்பரம் அதுவும் சொல்ற விளம்பரம் பத்திரத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி தரேன் நிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. பூமுகல்ல எங்களுக்கு எல்லாம் மூவ் தான் பண்றாங்க. எது கவர்மெண்ட் சென்ட்ரல் வந்துங்க. இங்க இதுல எது ஸ்பெஷல் எங்களுக்கு கொடுக்கல. இதில் தான் மகாராஷ்டிரா இதுதான் பண்ணி கொடுத்துறாங்க. மிஷின்ல போனா ஹெல்த் ஃபால்ட் ஆகும். நம்மளதான் அப்படி கிடையாது. சூளை போடுறப்பதான் அந்த ஒரு நாளைக்குதான் போகன்றாங்க கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் சாதாரணமா சளி பிடிச்சு போகுது. சாதாரணமா சளி பிடிக்குதுல, நேத்தெல்லாம் ஏந்துக்கவே முடியல.
இந்த இப்போ சின்ன நம்ம அது வயசுல பழக்கம் செஞ்சதுலேயே நம்மளுக்கு பழக்கம். பழக்கம் இதே மாதிரி நம்ம வாக்கிங் போகிறதால இந்த வயலில் வாக்கிங் மண்ணு போகிறதால மெரிச்சா போதும். லேடிஸுக்கு எங்கேயும் ரன்னிங் பண்ணுறதில்ல. இந்த இருக்கிற வேலை அந்த குஞ்சு கிஞ்சி வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு எக்ஸசைஸ் நார்மல். மாதிரி எல்லாமே நம்ம வேலை எல்லாம் வந்து இதுதான், இது நார்மல் தான். நீ ஆஸ்பத்திரி இதுக்கு போனா வாக்கிங் போனா அந்த உடம்பு ஏற்றணும் வரணும் என்ன இல்லை, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே நம்மளது ரன்னிங் வேலை தான். வாக்கிங் பண்ற வேலை எதை வச்சுக்கலாம். பிசியோதெரபி மாதிரி வேலை. அது மட்டும் இல்லைங்க, மண்பானையில செஞ்சு சாப்பிட்றதே வேற ஒரு தனி ருசி அண்ட் ஹெல்த்தியும் கூட. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல எல்லார் வீட்லயும் மண்பானை செய்யறாங்க. நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்க என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம் வாங்க. இது வந்து பானை, இது வந்து கல் சட்டி மாடல். இது வந்து குழம்பு சட்டி மாதிரி. இதுல வந்து எண்ணெய் ஏதாவது ஊத்திக்கலாம், இதுல ஏதாவது பசங்க ஏதாவது பொரிச்சு வைக்கலாம். இது தண்ணி குடிக்கிற மாதிரி. இது பிளேட்டு சாப்பிட்றதுக்கு. இது வந்து ஏதாவது ஃப்ரை பண்றதுக்கு செய்யறதுக்கு கடாயி. இது வந்து வடித்தட்டு. இதுல வந்து ஏதாவது குழம்பு ஏதாவது ஊற்றி வச்சுக்கலாம். காம்போ செட் எவ்வளோக்கா? காம்போ செட் எவ்வளோ? 150 rupees. 150 rupees. ஆனா ஹோல்சேல் வந்து 8 rupeesன்னு சொன்னோம்னா இப்போ உங்கள்கிட்ட கொடுக்கும்போது 10 rupee, அந்த 2 ரூபாய் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதே வந்து நான் எல்லார்கிட்டயும் என்னால விற்க முடியாது. இங்க வந்து எல்லாருமே ஹோல்சேல்லே தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி யாராவது தெரியாம ஒருத்தர் வந்தா மட்டும்தான் எங்களுக்கு அந்த 2 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மற்றபடி வேற எதுவும் இன்கம் கிடையாது. நீங்க யாராவது வந்து வாங்குறதா நீங்களா போய் எங்கேயும் கொடுக்குற மாதிரி? நாங்களா எங்கேயும் போய் கொடுக்குற மாதிரி இல்ல. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கேட்டா கொடுப்போம். ஏன் நீங்களே எடுத்து போய் கொடுக்க கூடாது? நீங்களே வந்து சேல் பண்ண டைம் இல்ல? டைம் இல்ல. நமக்கு இது செஞ்சு இதை சோலோ போடவே நமக்கு நேரம் சரியா இருக்கும். இவ்வளவுத்தையும் நீங்களே செஞ்சிருக்கீங்க? ஆமா, இது எல்லாமே வந்து மை ஓன் ப்ராடக்ட் தான். இது எல்லாமே. ஹாய், இப்ப நல்லா படிக்கணும், ஓகேவா? நீங்க என்னக்கா படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். பிஃபோர் மேரேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து இங்க வந்ததுனால இதை பார்த்து இதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்க்கா நீங்க ஒரு ஜாப் போலாம்ல, ஏன் போகாம நீங்க இந்த ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் இல்ல, பண்ணிருக்கீங்க? ஃபேமிலி பாத்துக்கணும், பாப்பா பாத்துக்கிட்டு தான் செய்யறேன் நான். ரொம்ப சந்தோஷம். ஸோ பொங்கல்னாவே நமக்கு பானைக்கு அப்புறம் ஞாபகம் வர்றது கரும்பு தானங்க. கரும்பு கடைக்கு போலாம் வாங்க. இவங்க என்ன மாதிரி விஷயங்களை நிறைய ஃபேஸ் பண்றாங்கன்றத பார்ப்போம். இவங்க டைரெக்டா வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க. அது அது எப்படி இவங்க இந்த சேல் பண்றாங்க, அது என்ன மாதிரி கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்றாங்கன்றது கேட்போம். இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக கண்டிப்பா பண்ண கிடையாது. இது என்ன வீடியோவை ஃபுல்லா மட்டும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுனா உங்களோட விருப்பம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் அதை நம்ம பண்ணுங்க. விவசாயிக்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்து இதை போட்டுன்னு இருக்கிறோம். அதை நம்ம காசு ஆக்கி அது நம்மளுக்கு காசு வந்தால் தானே அதோட இது நம்மளுக்கு. அது இப்போ 4 நாள் காஞ்சி போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நாளைக்கு விற்றா தான் எங்களுக்கு அதோட பணமே. அது விற்கலாம். இன்றைக்கி எங்களோட கூலி ஒன்றுமே கிடையாது. அதுக்கு கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்துருக்கோம். பேரம் பேசாமல் எடுத்துன்னு போனால் நல்லா தான் இருக்கும். நல்லா எல்லாம் பண்ணல, கஷ்டம் தான் எங்களுக்கும். அது வியாபாரம் எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். அது இதை போட்டு அதில் போட்டு இதை போட்டு என்னமே ஒன்றும் இல்லை. விவசாயிக்கிட்ட அவ்வளோ தொழில் தான் நாங்கள் எடுத்துன்னு வந்துருக்குறோம். இப்போ இதுக்கு காசு எங்களோட முதல்ல வந்தாவே போதுன்ற அளவுக்கு இருக்குது இப்போ எங்களுக்கு. அது வருமா வராதுன்னே தெரியல. அதுதான் எங்களோட கண்டிப்பா வர விடுங்க, உழைப்புக்கு கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டாடா.